ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ராமானுஜர் வைத்தமாநிதி பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கார். அங்கே பெண் பிள்ளை ஒத்தி கோவிலில் விட்டு கிளம்பின்னு இருக்கா, அந்த ஊரை விட்டே கிளம்பின்னு இருக்கா. ராமானுஜர் அந்த பெண் பிள்ளையை பார்த்து, ஏண்டி அம்மா, எல்லோருக்கும் புகும் ஊர் உனக்கு புறப்படும் ஊர் ஆயிற்றோ அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு கேள்வி கேட்டுட்டார். கேட்டதுக்கு அந்த பெண் பிள்ளை 81 வாக்கியங்களில் பதில் சொல்கிறா. முதல் 2 வாக்கியம் பார்த்தோம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலே. இப்போ 3வது வாக்கியம் பார்க்கலாம். இதுவும் கிருஷ்ண விஷயம்தான். ஃபஸ்ட்டு அக்ரூரரும் கிருஷ்ண விஷயம், 2வது அகம் ஒழித்து விட்டேன்றதும் கிருஷ்ண விஷயம். இப்போ 3வதாக இருக்கக்கூடிய வாக்கியமும் கிருஷ்ண விஷயம்தான். தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே அப்படின்ற வாக்கியம், இதுவும் கிருஷ்ண விஷயம்தான். ஒரு அக்ரஹாரம் இருந்தது. அந்த அக்ரஹாரத்தில் எல்லாரும் வந்து பிராமணர்கள்லாம் அந்த அக்ரஹாரத்தில் இருந்தா. இங்கே மதுராவில் வந்து இருக்கக்கூடிய இந்த கோபியர்கள்லாம் வந்து அந்த அக்ரஹாரத்துக்கு தினமும் பால், தயிர், மோர் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து, வெண்ணெய் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து விற்கிற வழக்கம் உண்டு. அவள் வந்து ஆனால் மோர், தயிர், பாலுன்னு சொல்ல மாட்டாளாம். அவள்லாம் வந்து கோவிந்தனை பார்க்குறியா, கோவிந்தனை வாங்குறியா, கண்ணனை வாங்குறியா, கிருஷ்ணனை வாங்குறியா அப்படின்னு தான் கூப்பிண்டு வருவாளாம் அந்த கோபியர்கள்லாம். இங்கே அக்ரஹாரத்துக்கு வந்துட்டு இவாள்லாம், இந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாளாம், இந்த கோபியர்கள்லாம் வந்த உடனே அவள் கூட உட்காந்துட்டு யார் இந்த கண்ணன், யார் இந்த கோவிந்தன் அப்படின்லாம் கேட்டால் அவள் வந்து ஒரு கதையாக சொல்லுவாளாம். அந்த கண்ணனை பற்றி, கண்ணன் பண்ணுற விஷமத்தை பற்றி, கண்ணனோட கதைகள், லீலைகள் எல்லாம் அந்த பிராமண பெண்டாட்டியர்களுக்கு சொல்லுவாளாம். சொன்னால் இவாளுக்கெல்லாம் கண்ணனை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துடும். நம்மளே வந்து யாரையாவது பற்றி நம்ம சொன்னோன்னா, புதுசாக யாரையாவது பற்றி நம்ம சொல்கிறோன்னா அவளை பார்க்கணுன்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் கண்ணனை பார்க்கணும், நம்ம கண்ணன் எப்படி இருப்பான், அந்த கண்ணனோட நம்மளும் வந்து போய் ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த கண்ணனோட நம்மளும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இவாளுக்கெல்லாம் ஒரு ஆசையாம் மனசில். அப்படி இவாளுக்குள்ளே பேசிக்கிறாளாம், நம்மளால் கண்ணனை பார்க்க முடியுமா, நம்ம அங்கே போக முடியுமா, எப்படி போகிறது அப்படின்ன உடனே அதில் அந்த பிராமண கூட்டத்தில் இருக்கிற ஒரு லேடி வந்து சொல்கிறாளாம், நம்ம கண்ணனையே நினச்சிட்டு இருந்தா கண்ணனே வந்து நமக்கு வழி வகுத்துவான் அப்படின்னு சொல்கிறாளாம். அது உண்மைதான். நம்ம கண்ணனை கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோன்னா அவரே எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார். நமக்கு இருக்கிற ஆசையை நம்ம கண்ணன்கிட்ட சொன்னால் போகிறோம், கண்ணனே நடத்தி கொடுப்பார். ஸோ இப்படி கரிச்சே அப்படி சொன்ன உடனே கரெக்டாக அந்த சமயத்தில் பார்த்து இந்த பிராமணர்கள்லாம் என்ன ஒரு யாகம் ஒன்று நடத்துறதுக்கு யோஜனை பண்ணுறாளாம். அந்த யாகம் வந்து யமுனா தீரத்தில் பண்ணணும் அப்படின்னு அவள் யோசிக்கிறாளாம். அப்படி யோசித்த உடனே இவாள்லாம் இந்த தர்ம பத்னியர்கள்லாம் இருந்தால அவளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா, யமுனா தீரமா, ஓ அங்கே தான் கண்ணன் இருக்கான், நம்ம போய் எப்படியாவது கண்ணனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவா வந்து, உங்களுக்கு யாகம் பண்ணுறதுக்கு நெய்வேத்தியம் பிரசாதம் எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்லி இவாளோட கிளம்பிடுறாளாம். அங்கே யாகசாலை, அழகாக பெருசாக யாகசாலை, பந்தல் போட்டு யாகசாலை போடுறா. பின்னால் வந்து மடபலினா நம்ம இந்த பிரசாதம் நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அங்கே வந்து அந்த பின்னால் இருக்கிற இடத்துல வந்து இந்த ரிஷிகளோட பத்னியர்கள்லாம் எல்லாம் அங்கே உட்காந்து அங்கே எல்லா பக்ஷணம்லாம் பண்ணுறாளாம். அதிரசம், லட்டு, முறுக்கு, சீடை, எல்லா பக்ஷணங்களும், எல்லா விதமான பக்ஷணங்களும் பண்ணியிருக்கலாம்.
பண்ணி அப்படியே வாசனை அப்படியே இடத்தையே தூக்கிறதான். இந்த இடத்துல இப்படி இருக்கிறச்சே கண்ணனும் கண்ணனோட ஸ்நேகிதர்களும் எல்லாரும் விளையாடின்னு இருக்காளாம். அப்போ கண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணன்கிட்ட சொல்கிறாளாம், கண்ணா கண்ணா ரொம்ப பசிக்கிறது கண்ணா, ஏதாவது சாப்பிட வேணும் அப்படின்னோடனே கண்ணன் சொல்கிறாரா, சரி அந்த இடத்துல ஒரு பந்தல் போட்டிருக்கால யமுனா தீரத்தில், நீங்கள்லாம் போங்கோ, போயிட்டு அங்கே போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நின்றுண்டு பசிக்கிறதுன்னு சொல்லுங்கோ, அவள் உங்களுக்கு பக்ஷணம் கொடுப்பா அப்படின்னு கண்ணன் சொல்கிறாளாம். சரின்ட்டு இந்த பசங்கள்லாம் போகிறதான். அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பசிக்கிறதுன்ன உடனே அவள் ஒன்றுமே கண்டுக்காமல் அவளை இப்போ இல்லை அப்புறமா யாகம் இன்னும் முடியலன்னு சொல்லி அமுச்சு விட்றாளாம். உடனே அந்த பசங்கள்லாம் அழுதுண்டே வருதான், வாசனை தலை தூக்கிறது, ஆனால் அந்த பிராமணர்கள்லாம் எங்களை வந்து அமுச்சுட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படின்னோடனே கண்ணன் சொல்கிறானா, சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பின்பக்கமாக போங்க, அங்கே போய் நீங்கள் கேளுங்கோ. திரும்பியுமா இதே டைலாகெல்லாம் சொல்லணுமா, எங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் மறந்து போயிடுத்தே கண்ணான்னொன்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அங்கே போய் கண்ணனும் பலராமனுக்கும் பசிக்கிறதான், ஏதாவது பட்சணம் இருந்தால் கொடுங்கோன்னு சொல்லி கேளுங்கோ, அவள் உடனே உங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கண்ணன் அனுப்புகிறானாம். ஆனால் இந்த பசங்கள்லாம் வருதான். வந்துட்டு கண்ணனும் பலராமனும் பசியோடு அங்கே இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் பட்சணம் தரலா அப்படின்னோடனே இந்த பத்னியர்களுக்கெல்லாம் ஒரே ஆசையாக, உடனே இப்போவே நாங்கள் கொடுக்குறோமேன்னு சொல்லிவிட்டு பாத்திரத்தில் எல்லாத்தையும் எல்லா பட்சணமும் அதிரசம், முறுக்கு, அப்பம், சீடை எல்லா பட்சணத்தையும் எல்லா பாத்திரத்துலேயும் எல்லாத்தையும் ரொப்பிண்டு இவள் வந்து கிளம்பணுமே, ஆனால் இவாளுக்கு வந்து நேர் வழியாக தான் போகணும், பின் வழியாக போக முடியாது. அதனால் ஒத்தொத்தரா எல்லா பாத்திரத்தெல்லாம் தூக்கெல்லாம் எடுத்துட்டு இப்படி நேர் வழியாக வராளாம். அங்கே தான் யாகசாலை, எல்லோரும் யாகத்தில் உட்காந்துட்டுருக்கா, அவளோட பத்தியர்கள்லாம் அங்கே உட்காந்துட்டுருக்கா. இவள் வெளில வராளாம். வந்த உடனே எல்லாரையும் நிறுத்து எங்கே போகிறீங்கன்னு எல்லோரும் கேட்க எல்லோரும் ஓடி போய்ட்றாளாம். ஒத்தி மட்டும் மாட்டின்றாளாம். அவளோட கணவர் வந்து அவள் கையை பிடிச்சி நிறுத்திடுறாளாம். நிறுத்தின உடனே அவளோட பேர் வந்து சிந்தையந்தி. ஏன்னா அவள் சதா சர்வகாலமும் கிருஷ்ணரையே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காளாம். அதனால் அவளுக்கு பேரே வந்து சிந்தையந்தின்னு ஆயிடுத்து. அவள் வந்து அவளோட கையை பிடிச்ச உடனே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். ஆடாடா எல்லாரும் போயிட்டாளே, நம்மளை விட்டுட்டு நம்ம இப்படி மாட்டின்ட்டோமே எடாகுடமா அப்படின்ட்டு, நம்மளோட தேகம் இருக்கிறது வந்து கிருஷ்ணருக்காக தான், நான் இங்கே வந்திருக்கிறது கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு, அந்த ஒரு பாக்கியம் எனக்கு இல்லாமல் நான் என்னோட தேகமே தேவையே இல்லை, எனக்கு இந்த தேகமே வேண்டாம், நான் கிருஷ்ணரை மட்டும்தான் பார்க்கணும், எனக்கு இருக்கிற ஒரே ஆசை கிருஷ்ணரோடு இருக்கணும்னு, எனக்கு இந்த தேகமே வேண்டான்ட்டு அப்படியே தேகத்தை விட்டுட்டாளாம். அவள் அந்த இடத்துல அந்த க்ஷணத்தில் தேகத்தை விட்டுட்டாளாம். அவளோட ஆத்மா அப்படியே கிருஷ்ணர் முன்னால் போய் நின்று கொடுத்தான். இவாள்லாம் அதுக்குள்ளே இந்த மற்ற பத்னியர்கள்லாம் அங்கே வராலாம். வந்தா என்னது சிந்தையந்தி இங்கே அவங்க மாட்டின்டான்னு நினச்சோமே, இங்கே ஆல்ரெடி வந்துட்டாளே அப்படின்னு பார்த்தா அப்படியே கிருஷ்ணரோட ஐக்கியமாயிடுறாளாம். அவளோட ஆத்மா அப்படியே கிருஷ்ணரோட ஐக்கியமாயிடுறதான். கிருஷ்ணர் வந்து அவளை அப்படியே ஏத்துன்றாளாம், அவளுக்கு மோட்சம் கொடுத்து ஏத்துன்றாளாம். அந்த சிந்தையந்தியை அவளோட தேகத்தையே, அவளோட பக்தியினால் தேகத்தையே விட்டுட்டு கிருஷ்ணரோட வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவள் அப்படியே வந்துட்டா, தேகத்தையே விட்டுட்டா. எல்லாருக்கும் வந்து தேகப்பிரியம்தான் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாம் மேக்கப் போட்டுக்கிறது, ஐ ஷேடோ இட்டுக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, அந்த மாதிரி. ஆனால் இந்த சிந்தையந்திக்கு அதெல்லாம் எனக்கு இந்த தேகமே வேண்டாம், எனக்கு என்னோடய ஆத்மா வந்து கிருஷ்ணரோடு சேர்ந்தா போகிறோம் அப்படின்ற ஒரே சிந்தனையில் அப்படியே கிருஷ்ணரோட ஐக்கியமாயிட்டாளாம். இந்த ஒரு விஷயத்தை தான் பெண் பிள்ளை சொல்கிறா. இந்த மாதிரி சிந்தையந்தி எப்படியே பேர்பட்ட பக்தி பண்ணி அப்படியே கிருஷ்ணரோட ஐக்கியமாயிட்டா. அந்த மாதிரியான பக்தி எனக்கு இல்லையே சுவாமி, நானும் வந்து வைத்தமாநிதி பெருமாள் இருக்கா, இந்த பெருமாளோட நம்ம ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணலையே, ஊரை விட்டு தானே போகணும்னு தோன்றது, அப்பேற்பட்ட பக்தி எனக்கு இல்லையே சுவாமி. அதனால் அடியாள் வந்து மசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அதுக்கு ராமானுஜருக்கு ஆனந்த பாஷ்பம். அவருக்கு இந்த விஷயம் பலராமனாக இருந்து கிருஷ்ணர் கூட
அவர் இருந்து இந்த சிந்தையந்தி அப்படியே அவளோட ஆத்மா கிருஷ்ணரோட ஐக்கியமாகிறத அவர் கண்கூட பார்த்து ரசித்த ஒரு விஷயம். அவருக்கு அப்படியே கண்ணில் அந்த காட்சிகள்லாம் அவருக்கு கண் எதிர்க்க வருதான். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு விஷயத்தை பெண் பிள்ளை சொல்லிட்டாளே அப்படின்னு ஆனந்திக்கிறாராம். தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே. இது 3வது வாக்கியம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.